டுடே வந்துட்டு லீனர் ரிக்ரெஷனும் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனும் எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்கில் இருக்கிற ஒரு மாடல்ஸ். ஃபர்ஸ்ட்டு லீனர் ரிக்ரெஷன் என்ன பண்ணோம்னா எக்ஸ் அண்ட் ஒய் வச்சு ப்ரிடிக்ட் பண்ணோம். எப்படின்னா எக்ஸ்ன்றது இண்டிபெண்ட் வேரியபிள், ஒய்ன்றது டிபெண்ட் வேரியபிள். அதே மாதிரி லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் என்ன பண்ணணும்னா இதை கேட்டகரிக்கல் வைஸ் பண்ணும். எப்படின்னா எக்ஸ்ல வந்து நீங்க ஒரு சேல்ஸோ இல்லை கஸ்டமரோ கொடுத்துட்டு 5th ஆர் 4th மந்த் வைஸ் சேல்ஸ் கொடுக்குறீங்க, இல்லை மந்த் வைஸ் கஸ்டமர் கொடுக்குறீங்க. ஸோ அந்த கஸ்டமர் கோயிங் ஃபார்வர்ட் நம்ம கிட்ட இருப்பாரா இல்லை சேர்ன் ஆயிடுவாரா? ஸோ இந்த மாதிரியான மாடலுக்கு வந்து இது பண்ணுவோம். அப்புறம் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்ல இன்னொன்று இருக்கு, இன்னொன்று டிசிஷன் ட்ரீ இருக்கு, ரேண்டம் ஃபாரஸ்ட் இருக்கு, KNN இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலில் போகும்போது நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிளாக ஒரு லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த டேட்டா செட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டா செட் வச்சு தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். பேசிக்காக இது வந்து டேட் இருக்கு, இதில் கஸ்டமர் இருக்கு, கஸ்டமருடைய ஐடி இருக்கு, எவ்வளோ கஸ்டமர் ஆக்டிவ் இருந்தாங்கன்னு இருக்கு, அவங்க எவ்வளோ சேல்ஸ் கொடுத்துருக்காங்கன்றது, எவ்வளோ ஆர்டர் சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்றதுக்கு, ஆஸ் வெல் அஸ் வந்து எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்றது இருக்கு. ஸோ இதில் வந்து எவ்வளோ இருக்குன்னா மொத்தமாக ஒரு 2300 சம்திங் வந்து டேட்டா செட்ஸ் இருக்கு. ஸோ இந்த டேட்டா செட் வச்சு நம்ம ஒரு மாடலை பில்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் என்னென்ன லைப்ரரி நமக்கு தேவை. ஓகேங்களா? இப்போ டேட்டா மேனிப்புலேஷன் பண்றதுக்கு பாண்டாஸ்ன்ற ஒரு லைப்ரரி வேணும். ஓகேங்களா? அதே மாதிரி நியூமரிக்கல் நம்பர்ஸ்ல வேணும்னா நம்பை வேணும். ஓகேங்களா? மாடல் பில்ட் பண்றதுக்கு ஸ்கைஸ்கிட்லேர்ன் வேணும், SKLearn வேணும். ஓகேங்களா? தென் ஏதாவது ஸ்டாட்ஸ் ரிலேட்டடா டிஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸ் பண்ணோம், இல்லை இன்ஃபரன்ஷியல் அனாலிசிஸ் பண்ணோம்னா இந்த ஸ்டாட்ஸ் மாடலை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மாடல் பில்ட் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பாண்டாஸை இம்போர்ட் பண்றோம். என்ன பேர் கொடுக்குறோம்னா NPD கொடுக்குறோம். ஏன்னா எவ்ரி டைம் நம்ம மாடல் பில்ட் பண்ணும்போது எவ்ரி டைம் போயிட்டு பாண்டாஸ்ன்றது அடிக்க முடியாது. ஸோ தட் அதனால நம்ம PD கொடுக்குறோம். அதே மாதிரி இம்போர்ட் numpy as NP, அதே மாதிரி இதுக்கும் ஒரு அலைஸ் நேம் கொடுக்குறோம். தென் அப்புறம் என்ன பண்றோம்னா இப்போ ஏதாவது விஷுவலைசேஷன் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா இம்போர்ட் matplot டாட் pyplot யூஸ் பண்றோம். pyplot or as PLT பேர் கொடுக்குறோம். ஓகேங்களா? அப்புறம் அட்வான்ஸ் லெவல் ஆஃப் விஷுவல் ஏதாவது பண்ணோம் அப்படின்னா இம்போர்ட் C born as SNS. ஸோ இப்போ நான் அப்படி கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக இந்த லைப்ரரியில் நான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால வருது. ஸோ இஃப் இன்கேஸ் ஏதாவது எரர் வந்துச்சுன்னா நீங்கள் பிப் இன்ஸ்டால் போட்டு அடிச்சிங்கன்னா ஆல்ரெடி இருக்கு அப்படின்றது வரும். ஸோ ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட், அதனால ஆல்ரெடி இருக்குன்றது வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ தேவையில்லை. இப்போ என்ன பண்றோம்னா இப்போ இப்போ இங்க இருக்கிற டேட்டா செட்டை நான் அங்கே வந்து எடுத்துட்டு போறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இதை ரைட் கிளிக் பண்றீங்க, ரைட் கிளிக் பண்ணி காப்பி பாத்துன்றது அதை கிளிக் பண்றீங்க. தென் கோ இங்க போறீங்க. இதுக்கு பேர் வந்து என்னன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ DFன்னு கொடுக்குறீங்க. DFன்றது டேட்டா ஃப்ரேம். ஓகேங்களா? இப்போ PD டாட் ரீட் CSV. ஸோ அது CSV ஃபைலு, அதனால CSVன்னு இருக்கு. இப்போ கொடுக்குறீங்க. இதுக்கு பேர் வந்து DFன்னு வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்படி கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அது லோட் ஆயிடும். இப்போ இதை நான் பிரிண்ட் பண்றேன். என்ன பிரிண்ட் பண்றேன்? DF ஹெட்னு கொடுக்குறேன். DF ஹெட் கொடுத்தா ஃபர்ஸ்ட் மேல இருக்கிற 5 காலம்ஸ் மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ 1 2 3 4 5, ஸோ 5 காலம் ஷோ ஆகுங்களா? இப்போ எனக்கு கீழே இருக்கிற டேட்டாவும் தெரியணும் அப்படின்னா DF டெய்ல்னு கொடுக்குறேன். டெய்ல்னு கொடுத்தா கீழே இருக்கிற பாட்டம் ஆஃப் தி 5 லைன்ஸ் வரும். இப்போ இல்லை எனக்கு லாஸ்ட்ல இருக்கிற ஒரு 10 லைன் பார்க்கணும் அப்படின்னா 10 ஆச்சுன்னா கிட்டத்தட்ட வந்துடும்.
ஓகேங்களா? இதுதான் வந்து இதனுடைய ஸ்பெஷல். இப்போ என்ன பண்றேன்னா, இந்த டேட்டாவை எவ்வளோ ரோஸ் இருக்கு, எவ்வளோ காலம்ஸ் இருக்கு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன்னா, டிஎஃப் ஷேப்னு கொடுக்குறேன். ஸோ ஷேப்னு கொடுத்தா என்கிட்ட 220 டூ 2000 2270 ரோஸ் இருக்கு, 4 காலம்ஸ் இருக்கு அப்படின்றது இது காட்டுது. ஓகேங்களா? அப்புறம் இதை வந்து நான் ஸ்டாட்ஸ் மூலியமா பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரைப் கொடுக்குறேன். இப்போ டிஸ்கிரைப் கொடுத்தா என்னுடைய கஸ்டமர் ஐடியில் கம்ப்ளீட்டட் சேல்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றது வரும். ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்ளீட்டட் பார்த்தீங்கன்னா ஓவராலாக 2700 ரோஸ் இருக்கு கவுண்ட். அதில் மீன் வேல்யூ வந்து 44 நம்பர் இருக்கு. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 82 இருக்கு. மினிமம் எதுவுமே இல்லை. 25% 11, 50% 28, 75% 53. மேக்ஸிமம் மொத்தமாக எவ்வளோ ஆர்டர் இருக்குன்னா 1761 ஆர்டர்ஸ் இருக்கு. ஸோ சேல்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா 91,000 சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இதில் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த டேட்டாவோட இன்ஃபோ நம்ம பார்க்கணும். இன்ஃபோ பார்க்கணும்னா இதை என்ன இப்போ டேட் வந்து என்ன ஃபங்க்ஷனில் ஆப்ஜெக்டிவா இருக்கு, டேட்டா டைப். கஸ்டமர் வந்து இன்டிஜர்ல இருக்காங்க, கம்ப்ளீட்டட் இன்டிஜர்ல இருக்கு, சேல்ஸ் வந்து ஃப்ளோட்ல இருக்கு. ஏன்னா இங்க ஃப்ளோட் வேல்யூ தான் இருக்கு. ஸோ 0.694 ரூபா பிளஸ் 0.0னா ஸோ அதனால இந்த ஃப்ளோட் வேல்யூ இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ இதுல எனக்கு டேட்டு வேணாம், டேட்டு கூட மந்தா வேணும், இயரா வேணும் அப்படின்ட்டு நான் பண்றேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா, அப்போ டிஎஃப் ஃபர்ஸ்ட் டேட்டை போட்டுக்கிறோம். தென் அதுக்கப்புறம்னா பிடி டூ டேட்னு ஒரு இருக்கு. ஓகேங்களா? இந்த டூ டேட் என்ன பண்ணணும்னா இந்த டேட்டை உங்களுக்கு தேவையான மாதிரி கன்வெர்ட் பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ டிஎஃப் அதே டேட்டை போடுறேன். ஓகேங்களா? இப்போ டேட்டை போட்டு என்ட்ரி கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்றேன், நியூவா ஒரு காலம் ஆட் பண்றேன். அந்த டேட்டா செட்ல இயர்னு கொடுக்குறேன் அந்த காலம்க்கு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்றேன், அதே டிஎஃப் டேட் ஈக்குவல் போடுறேன், டாட் டிடி இயர்னு அடிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் போய் அந்த என் டேட்டா செட்டை பார்க்குறேன். இயர்னு ஒரு காலம் ஆட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் பிளஸ் ஒரு மந்த்னு இங்கே நான் காலம் வேணும். ஓகேங்களா? காலம்னு ஒரு மந்த் வேணும், சாரி மந்த்னு ஒரு காலம் ஆட் பண்ற மறுபடியும். அகைன் கோ டு மறுபடியும் போறேன், இங்க மந்த்னு ஒரு காலம் செட் பண்றேன். தென் அதே டிஎஃப் அடிக்கிறேன், டேட்டை போடுறேன், தென் டாட் வைக்கிறேன், டிடி இப்போ மந்த்னு ஒரு டேட் கொடுக்குறேன். இப்போ டிஎஃப் 8 நான் பார்க்குறேன். ஓகேங்களா? இப்போ அந்த டேட் வந்துடுச்சு. இது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ எனக்கு இயர் ஆன் இயர் இல்ல, ஓகே, மந்த் ஆன் மந்த் எனக்கு எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டோட்டல் சேல்ஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரு டோட்டல் சேல்ஸ் வந்து டிஎஃப் இந்த சேல்ஸை செலக்ட் பண்றோம், தென் டாட் சம்னு அடிக்கிறோம். ஓகேவா? இப்போ நான் பிரிண்ட் டோட்டல் சேல்ஸ்ன்னு கொடுக்குறேன். எனக்கு டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ நடந்திருக்கு அந்த சேல்ஸோட அமௌண்ட் வருது. ஓகேங்களா? இது ரொம்ப சிம்பிள். தென் இப்போ நான் இயர் ஆன் இயர் சேல்ஸ் மட்டும் இயர் ஆன் இயர் நான் பார்க்கணும் அப்படின்னா நான் என்ன பண்றேன்னா, இப்போ அகைன் கோ டு டிஎஃப் அடிக்கிறேன், இயர் ஆன் இயர் சேல்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ டிஎஃப் குரூப் பை பண்றேன். குரூப் பை என்ன கொடுக்குறேன், இங்க வந்து இயர்னு கொடுக்குறேன். தென் எதை சேல்ஸ் எதை சம் பண்ணும், சேல்ஸை சம் பண்ணும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுச்சு, இயர் ஆன் இயர் சேல்ஸ் கொண்டு வந்துச்சு. இப்போ 2019 இவ்வளோ சேல்ஸ், 2020 இவ்வளோ சேல்ஸ், 2021 இவ்வளோ சேல்ஸ் அப்படின்றது டிஃபால்ட்டா நம்மளுக்கு கொண்டு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நான் பிவோட்ல போடுறேன். பிவோட்ல பிடி டாட் பிவோட் டேபிள்ல போயிட்டு டேட்டா டிஎஃப் வேல்யூ சேல்ஸ்னு கொடுக்குறேன். தென் இண்டெக்ஸ் வந்துட்டு இண்டெக்ஸ் எது கொடுக்கலாம், மந்த்னு கொடுக்குறேன். மந்த்து வேணாம், இண்டெக்ஸ் வந்து இயர் கொடுக்குறேன். இண்டெக்ஸ்னா இயர்.
ஒன் பை ஒன்னா வரும். இப்போ காலம்ஸ் வந்துட்டு வந்து இது கொடுக்குறேன், மந்த் கொடுக்குறேன். தென் ஃபங்க்ஷன் வந்து இதை சம் பண்ணுமா இல்ல மீன் வேல்யூ தேடணுமா இல்ல மீடியன் வேல்யூ தேடணுமா அப்படின்னு கேக்குது. நான் இங்க வந்து சம்னு கொடுக்குறேன். இப்போ இந்த பிவோட்டை நான் பண்றேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இயர் ஆன் இயர் எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். புரியுதுங்களா? இது ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் பிவோட் பண்றோம், அப்படின்னா குரூப் பை பண்றோம். இப்போ குரூப் பைலயே அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியும் நம்ம ஒன்று பார்க்கலாம். டிஎஃப் ஹெட்ன்னு கொடுக்குறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இந்த கம்ப்ளீட்டட் வந்து ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. இப்போ நான் காலம் உடைய ஸ்பெல்லிங்கை மாற்றணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா டிஎஃப் ரீநேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ரீநேமை கிளிக் பண்றேன், ஓப்பன் பண்றேன், டிஎஃப் எஃப் போடுறேன். டிஎஃப் ரீநேமுக்குள்ள என்ன பண்றேன்னா இந்த கம்ப்ளீட்டடை ஆட் பண்றேன். இந்த ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு, ஸோ அதனால இதை நான் கிளிக் பண்றேன். தென் என்ன கரெக்டான ஸ்பெல்லிங்? கம்ப்ளீட்டட், திஸ் இஸ் கரெக்ட். ஓகே, தென் இங்க போறேன். இது எங்குமே எல்லா இடத்துலையும் கரெக்டா இருக்கணும் அப்படின்றதுனால, மாறக்கூடாது அப்படின்றதுனால இன்பிளேஸ் 2ன்னு கொடுக்குறேன். இப்போ நான் செக் பண்றேன், என்ன இருக்கா இங்க கம்ப்ளீட்டட் மாறிச்சு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், மந்த் ஆன் மந்த் சேல்ஸும் கஸ்டமர் ஐடியும் சர்ன் யூனிக்கும் அப்படின்றத எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் இப்போ பேசிக்கா நம்ம பண்ணிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஎல் எஸ்என்எஸ் ஹீட் மேப் பண்ணியிருக்கேன்னா, இப்போ இந்த நம்ம கொண்டு வந்தோம் பார்த்தீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிவோட் பண்ணோம்ல, இந்த பிவோட்டை நம்ம ஹீட் மேப்பில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஹீட் மேப்னா எந்த மந்த்து எப்போ அதிகமாக சேல் நடந்திருக்கு, லீஸ்ட் வேல்யூ எப்போ வந்துட்டு இருக்கு அப்படின்றது மீடியம் வேல்யூ. ஸோ இந்த பேஸ்ட் ஆன் இந்த கலரை வச்சு, இப்போ ரெட் கலர்னா அதிகமாக சேல்ஸ் நடந்திருக்கு எப்போன்னா 9ஆம் மாதம் 2019. ஓகேவா? ஸோ இந்த மந்த்து இங்கே வந்து ரொம்ப அதிக சேல்ஸ் நடந்திருக்கு பேஸ்ட் ஆன் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால இங்கே ரெட் அதிகமாக இருக்கு. நெக்ஸ்ட் லிட்டில் பிட் ஆரஞ்சு இங்கே அடுத்து. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு இங்கே கொண்டு வருது. இதுதான் வந்து இந்த சிபானோட வேலை, விஷுவல் பண்றது. இப்போ நான் என்ன பண்றேன், இயர் ஆன் இயர் சேல்ஸ் தெரியணும் அப்படின்றது நான் தேர்னேன். அப்போ நான் என்ன பண்றேன், பிஎல்டி ஓகே ஃபிகர் சைஸ் ஒரு 10 ஒரு 8ன்னு போடுறேன். பிஎல்டி ஃபார் எக்ஸ் வந்துட்டு டிஎஃப் வந்து இயர் டிஎஃப் சேல்ஸ் ஷோ கொடுக்குறேன். இப்போ பாருங்க, எனக்கு என்ன இங்க காட்டுதுன்னா இயர் ஆன் இயர் வந்து என்னுடைய சேல்ஸ் வந்து எனக்கு காட்டுது கரெக்டா. ஓகேங்களா? இந்த சேல்ஸ் தான் வந்து அக்யூரேட். ஓகே, அப்புறம் இல்ல இதை கிளியரா தெரியல அப்படின்னாலும் நம்ம அந்த வாட் இஸ் தட், ஸோ இந்த ஹீட் மேப்லயும் பார்க்கலாம்.
ஸோ இதுதான் வந்து இதனுடைய ஸ்பெஷல். அடுத்து வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நம்ம கிளியரா தெரியல அப்படின்னா இதுக்கு நம்ம பேரும் வச்சுக்கலாம். இப்போ பிஎல்டி கிரிட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அது அக்யூரேட்டாக ஷோ ஆகும். பார்த்தீங்களா? ஸோ எங்கே எது இருக்குன்றதை கிளீனாக காட்டுறதுக்காக இந்த கிரிட் யூஸ் பண்ணுறோம். தென் பிஎல்டி லேபிள் எதனா கொடுக்கணுமான்னா அந்த லேபிளை கொடுக்கலாம். இப்போ இது என்னது இயர் ஆன் இயர் சேல்ஸ் அப்படின்னா கொடுக்குறேன். ஓகே, இயர் ஆன் இயர் சேல்ஸ்னு கொடுத்துருக்கேன். இப்போ எக்ஸ் லேபிள் அதே மாதிரி ஒய் லேபிள் ஏதாவது கொடுக்கணுமா, பிஎல்டி ஒய் லேபிள் வந்துட்டு சேல்ஸ்னு கொடுக்குறேன். இப்போ இங்கே சேல்ஸ் மாறிடுச்சு. இப்போ இல்லை நான் ப்ளஸ் வந்துட்டு பிஎல்டி டைட்டில் இயர் ஆன் இயர் சேல்ஸோட க்ரோத்ன்ட்டு ஹெட்டிங் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ மாறிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ஒரு விஷுவலை கிரியேட் பண்ணுறது. இப்படி தான் கிரியேட் பண்ணுறது. இந்த மாதிரி பல விஷுவல்ஸ் உள்ள இருக்கு. பை சார்ட் இருக்கு, பார் சார்ட் இருக்கு, தென் லைன் சார்ட் இருக்கு, ஸ்கேட்டர் பிளாட் இருக்கு. ஸோ தேர் ஆர் நிறைய வந்து உள்ள இருக்கு. இப்போ புரிஞ்சுச்சிங்களா? இது இது எல்லா வேலையுமே என்ன பண்ணுதுன்னா இது எல்லாமே பிடியோட டிஎஃப் பாண்டாஸோட வேலை எல்லாமே இது பண்ணுது. பாண்டாஸோட வேலைகளை பண்ணுது. சரிங்களா? இப்போ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு மாடல் கிரியேட் பண்ணுவோம். பேசிக்கா என்னன்னா லாஜிஸ்டிக் ரிக்ரேஷன் மாடலை கிரியேட் பண்றோம். என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் எதை எடுக்கிறோம்? இப்போ சேல்ஸும் மந்த்தும் எடுக்கிறோம். ஓகேவா? சேல்ஸ் மந்த்தை வச்சு கஸ்டமர் சேன் ஆவாங்களா ஆக மாட்டாங்களா அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்றோம். மந்த் சேல்ஸ். ஓகே, சேல்ஸ் மந்த். ஸோ அதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணணும். எனக்கு நான் சேர்னே போடல. இப்போ சேன் போடணும்னா என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அது ஒரு ஃபங்க்ஷன் ரைட் பண்ணணும். ஏன்னா இதுல வந்து 1 0 அப்படின்றது எதுவுமே இல்லை. கஸ்டமர் சேர்ன் ஆயிட்டாங்கன்னா இல்லை இன்னுமே ஆக்டிவா இருக்காங்களா அப்படின்றது நான் இதுல போடலை. ஓகேவா? இப்போ சேர்ன்னா 1, ஆக்டிவ்னா 0. ஸோ இதுதான் வந்து லாஜிக் கேட்டகரிக்கல் ப்ராப்ளம், கேட்டகரிக்கல் மெத்தட் வந்து லாஜிஸ்டிக் ரிக்ரேஷன்ல. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா இந்த இதுக்கு எதுக்கு சேல்லாம் கம்மியா இருக்கோ அந்த சேல்லாம் வந்துட்டு கம்மியா இருக்க சேல் அப்படி சேர்ன் ஆயிடுவாங்க அப்படின்ட்டு நான் கொடுக்குறேன். அதிகமான சேல் நடந்ததுலாம் ஆக்டிவ்னு கொடுக்குறேன். ஸோ 0ன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், டிஃபைன் பண்ணி இது எக்ஸ்குள்ள சேவ் பண்றேன். இப்போ இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ண போறேன், எக்ஸ் வந்துட்டு கிரேட்டர் தென் 3500 வச்சுக்கிறேன். இப்போ ரிட்டர்ன் ரிட்டர்ன் வந்து 3000க்கு மேல இருந்தா ரிட்டர்ன் வந்து 0 அப்படின்னு கொடுக்குறேன். எல்ஸ் ரிட்டர்ன் 1. இப்போ டிஎஃப் குள்ள
நேம் கொடுக்குறேன், churn ஒரு நேம் கொடுக்குறேன். இப்போ df apply, எதை அப்ளை பண்றேன், அந்த g அப்ளை பண்றேன். இதுக்குள்ள என்ன பண்றேன்னா data base some issues comes churn df apply, எது எதை எடுக்கிறோம்ன்றது தெரியும்ல, எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம், சேல்ஸை பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இப்போ அப்ளை, இது ஜி அப்ளை பண்றோம். வந்துடுச்சு. இப்போ எதை பேஸ் பண்ணி, சேல்ஸ் பேஸ் பண்ணி 3000க்கு மேல இருந்தா அவங்க ஆக்டிவ்ல இருக்காங்க, அப்படி இல்லைன்னா கீழே இருந்தாங்கன்னா அவங்க இன்ஆக்டிவ் ஆயிடுவாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம சேர்ன் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம இங்க என்ன பண்ண போறோம்னா, இப்போதான் மாடல் கிரியேட் பண்றோம். என்னென்ன மேல என்னென்ன லைப்ரரி யூஸ் பண்ணிருக்கோம்னா இவ்வளவுதான், இது வரைக்கும் தான் யூஸ் பண்ணிருக்கோம். இதுக்கப்புறம் மாடல் பில்ட் பண்றதுக்கு there are 3 to 4 libraries இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து from sklearn dot linear, sorry, logistic sklearn model selection train test பண்றோம். ஓகேங்களா? தென் from sklearn dot metrics யூஸ் பண்றோம். metricsல என்ன யூஸ் பண்றோம்னா அக்யூரசி தெரிஞ்சுக்க யூஸ் பண்றோம். அப்புறம் R2 ஸ்கோர் தெரிஞ்சுக்க யூஸ் பண்றோம். அப்புறம் மீன் அப்சல்யூட் எரர் தெரிஞ்சுக்க யூஸ் பண்றோம். ஸோ இது வந்து யூஸ் பண்றோம். இன்னும் நிறைய இருக்கு, கன்ஃபியூஷன் மெட்ரிக்ஸ் இருக்கு, கிளாசிஃபிகேஷன் மெட்ரிக்ஸ் இருக்கு, வேற நிறைய இருக்கு. ஸோ இப்போதைக்கு இது போதும். அப்புறம் ஃப்ரம் sklearn ட்ரெயின் போட்டாச்சு. இப்போ டாட் லீனியர் ரிக்ரெஷன் யூஸ் பண்றோம். நான் மாடல் யூஸ் பண்றோம் sklearn லீனியர் மாடல்ல, அதுல இம்போர்ட் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனை யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இப்போ இதுதான் முக்கியமான 3 லைப்ரரி. இந்த 3 லைப்ரரி முன்னாடி நான் என்ன சொன்னேன், இதுல வந்து நான் ஷேப் சொன்னேன், ஆனா எதனா டிராப் பண்ணுமான்றதை நான் சொல்லல. ஃபார் எக்ஸாம்பிள் எது டிராப் பண்றோம் அப்படின்றத நான் பேசவே இல்லை, மறந்துட்டேன். ஸோ டிஎஃப் ட்ராப் என்ஏ டாட் சம், ஏதாவது டிராப்ல இருந்துச்சுன்னா, தேவையில்லாத அன்வான்ட் காலம் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுன்னு சொல்றேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஏதாவது டூப்ளிகேட்ஸ் காலம்ஸ் எதனா ரிமூவ் பண்ணுமா அப்படின்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ டிஎஃப் டூப்ளிகேட்ஸ் யூஸ் பண்ணி அதை அன்வான்டா யூஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லாத அப்படின்றத சொல்ல மறந்துட்டு நீங்க சொல்லிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம்னா, இப்போ இந்த லைப்ரரிலாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ இந்த லைப்ரரி வச்சு என்ன பண்ண போறோம், ஒரு மாடலை பில்ட் பண்ண போறோம். அதுக்கு எக்ஸ்ல என்ன கொடுக்குறோம், எக்ஸ்ல வந்து நான் இந்த சேல்ஸையும் மந்த்தையும் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன கொடுக்க போறேன், எக்ஸ்ல வந்து டிஎஃப் என்ன கொடுக்குறேன்னா சேல்ஸ் மந்த், இது ரெண்டுத்தையுமே எக்ஸ் வேரியபிள் கொடுக்குறேன், இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இப்போ ஒயில் என்ன கொடுக்க போறேன்,
கஸ்டமர் சேர்ன் ஆவாங்களா ஆக மாட்டாங்களா அப்படின்றத கேட்குறேன். டிபெண்டன்ட். ஓகேங்களா, இதை பேஸ் பண்ணி கொடுத்துட்டேன். இது ரெண்டுத்தையும் பிடிச்சிட்டேன். இப்போ நீங்கள் எக்ஸ்ன்னு அடிச்சிங்கன்னா அதுக்கான இதுதான் இருக்கும், ஒய்ன்னு அடிச்சிங்கன்னா அதுக்கான சேர்ன் டேட்டா மட்டும் தான் வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மாடலை ட்ரெயின் பண்ணுறேன். இப்படி ட்ரெயின் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு எதை ட்ரெயின் பண்ணா எக்ஸ் ட்ரெயின், ட்ரெயின், டெக்ஸ்ட், ஒய் ட்ரெயின், ஒய் டெஸ்ட். இப்போ அந்த ட்ரெயின் டெஸ்ட்டை கால் பண்ணுறேன். அதை கால் பண்ணி இது உள்ள என்ன பண்ணுறேன், இந்த எக்ஸையும் ஒய்யும் உள்ள வைக்கிறேன், ஏன்னா ட்ரெயின் பண்ணுறதுக்கு. தென் டெஸ்ட் சைஸு கொடுக்குறேன். டெஸ்ட் சைஸு வெறும் 20% கொடுக்குறேன். 20%னா என்னன்னா 80% மாடலும் ட்ரெயின் பண்ணுறேன், 20% ஆஃப் மாடல் டெஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ அதுக்கு தான் இது கொடுக்குறேன். அப்புறம் ரேண்டம் ஸ்டேட்டை கொடுக்குறேன், 42 கொடுக்குறேன். ஸோ எவ்ரி டைம் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும், க்ளோஸ் பண்ணிகிட்டே இருக்கும். நியூ டேட்டாவை கால்குலேட் பண்ணுறதுக்காக ரேண்டம் ஸ்டேட் வந்து 42% கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறேன், அந்த லாஜிஸ்டிக் ரிக்ரேஷனை கால் பண்ணுறேன். மாடல் வேரியபிள்குள்ள லாஜிஸ்டிக் ரிக்ரேஷனை சேவ் பண்ணுறேன். லாஜிஸ்டிக் ரிக்ரேஷனை சேவ் பண்ணிட்டேன். இப்போ மாடலை ஃபிட் பண்ணுறேன். எதை வச்சு ஃபிட் பண்ணுறேன்னா இங்கே கால் பண்ணல எக்ஸ் ட்ரெயின் ஒய் ட்ரெயினை வச்சு ஃபிட் பண்ணுறேன். ஒய் ட்ரெயின். ஓகேங்களா, இதை ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இது கரெக்டாக ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஒய் ப்ரெட்னு ஒரு காலம் கொடுக்குறேன். ஓகேங்களா, இந்த ஒய் ப்ரெட்குள்ள மாடல் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ப்ரெடிக்ட் பண்ணி எக்ஸ் டெஸ்ட்டை உள்ள போடுறேன், உள்ள கொடுக்குறேன் வேரியபிள். இப்போ ஒய் ப்ரெட்டை கால் பண்ணீங்கன்னா அதில் என்னென்ன கொடுத்துருக்கோம், ஸோ சேர்ன் ஆவாங்களா ஆக மாட்டாங்களா, 1 சாரி 1 0 1 0 1 0 1 0 1 0 அவங்க ஆவாங்களா ஆக மாட்டாங்களான்றது அந்த அவுட்புட் வந்து இதில் கொடுப்போம். ஓகேங்களா, இப்போ இந்த மாடலுக்கு வந்து சும்மா அக்யூரேசி செக் பண்ணி பார்ப்போம். வந்து ஒய் டெஸ்ட், ஸோ நான் பண்ண மாடல் வந்து இந்த மாடல் வந்து கிட்டத்தட்ட 100% பர்ஃபெக்ட். ஸோ நான் இப்போ இந்த டேட்டாவை வந்து நான் மாடல் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த கஸ்டமர் சேர்ன் ஆகுவாங்களா ஆக மாட்டாங்களா அப்படின்றத பேஸ் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ யாரெல்லாம் சேர்ன் ஆகுவாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 3500 கீழே இருக்கவங்க சேர்ன் ஆவாங்களா, இல்லை அதுக்கும் கீழே இருக்கும் சேர்ன் ஆகலான்றத இந்த மாடல் பேஸ் பண்ணி பக்காவா கரெக்டான டேட்டாவை நம்மளுக்கு கொடுத்துரும். ஓகேங்களா, இதுதான் வந்து 99%க்கான மீனிங் அக்யூரேசிக்கு. இப்போ R2 ஸ்கோர் செக் பண்ணுவோம். print ஸோ R2 ஸ்கோர் ஆல்சோ 97%. ஸோ நம்ம பில் பண்ண மாடல் பக்காவாக இருக்கு. அப்படியே இந்த மீன் ஸ்கொயரை செக் பண்ணிடும். மீன் ஸோ தேர் இஸ் 0. ஸோ பக்காவாக நம்ம பில் பண்ண மாடல் கரெக்டாக சொல்லுது. இப்போ நான் ஒரு மாடல் நான் ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணுறேன். இப்போ எல்லாமே முடிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ப்ரெடிக்ஷன்ஸ் ஒரு வேரியபிள்குள்ள அந்த மாடல் ப்ரெடிக்டை இன்செர்ட் பண்ணி அதுக்குள்ள ஒரு நியூ வேரியபிளை கொடுக்குறேன். எப்படின்னா வந்து ஒரு
எவ்வளோ சேல்ஸ், ஒரு 2700 சேல்ஸ் பண்றாங்க. ஓகேங்களா? பிளஸ் வந்து 6ஆம் மாசம் பண்ணியிருக்கான் அப்படின்றது 6ஆம் மாசத்துல கொடுக்குறேன். 6ஆம் மாசத்துல கொடுக்கும்போது 0. இப்போ என்ன பண்றேன்னா சேல்ஸ் எவ்வளோ, 2700 இன் ஆஃப் எந்த மந்த்து, 6th மந்த். இப்போ என்ன பண்றேன்னா இந்த ப்ரொடக்ஷனை இங்க உள்ள போடுறேன். இப்போ 2500 இருந்தா 1ன்னு கொடுக்குது. 1ன்னு என்ன அர்த்தம்னா அவங்க சேர்ன் ஆயிடுவாங்க அப்படின்றது கம்ப்யூட்டர் மாடல் வந்து சொல்லுது. இப்போ இந்த மாடலுக்கு என்ன பண்றேன், இஃப் ப்ரொடக்ஷன் 1 print the customers is likely to churn கொடுக்குறேன். இல்ல else the customer is likely to stay அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ அந்த கஸ்டமர்ஸ் லைக்லி டு சேர்ன். ஸோ 2500 தான் சேல் கொடுக்குற கஸ்டமர்ஸ் 6ஆம் மாசத்துல இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு சிஸ்டம் சொல்லுது. பில் பண்ண மாடல் வந்து 99% கரெக்ட். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் 8000 வந்து சேல்ஸ் கொடுக்குறாரு 5ஆம் மாசம். இப்போ இந்த கஸ்டமர் வந்து கம்பல்சரி நம்ம கூட இருப்பாங்க அப்படின்றது வந்து சிஸ்டம் சொல்லுது. ஸோ இப்படி தான் வந்து ஒரு பேசிக்கா ஒரு லாஜிஸ்டிக் ரிக்ரேஷன் மாடல் வந்து நம்ம பில் பண்றோம். புரியுதுங்களா? இப்போ இதுக்கு மேலேயே நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அது விஷுவலாகவும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஓகே. ஸோ இதுதான் அந்த மாடல். இதுக்கு மேலேயும் நம்ம லீனியர் ரிக்ரெஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக நான் ஒன்று போடுறேன், பார்த்துருக்கீங்க. லீனியர் மாடலில் நான் எதை எடுக்கிறேன்னா எக்ஸில் வெறும் என்ன எடுக்கிறேன், கம்ப்ளீட்டட் மட்டும் எடுக்கிறேன். எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணால் எவ்வளோ சேல்ஸ் பண்ணுவோம் அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். சேல்ஸ் என்ன பண்றேன், எஸ்கேல என்ன கால் பண்றேன், இது லீனியர் ரிக்ரேஷன். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணது லாஜிஸ்டிக் ரிக்ரேஷன், இப்போ லீனியர் ரிக்ரேஷன் பண்றோம். இம்போர்ட் லீனியர் ரிக்ரேஷன். இப்போ மாடல் லீனியர் போடுவோம். மாடல் லீனியர் ரிக்ரேஷன். இப்போ லீனியர் டாட் ஃபிட் எக்ஸ் ட்ரைன் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ லீனியர் கால் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த மாடலுக்குள்ள ப்ரெடிக்ட் பண்ணோம். எப்படி பண்றோம்னா இப்போ நியூ கம்ப்ளீட்டட் புதுசா ஒரு வேரியபிள் நியூ ஒரு காலம் ஆட் பண்றேன். அதுல df np அரே என்ற ஒரு வேரியபிளை கால் பண்றேன். இதுல கால் பண்ணி ஒரு 500 ஆர்டர் சேல்ஸ் நடக்குது. 500 ஆர்டர் கம்ப்ளீட் பண்றோம்னா அப்போ நியூ சேல்ஸ் மாடல் ப்ரெடிக்ட். இப்போ நியூ future as input model predict. Okay, new company NPRA
அங்க கொடுத்ததுனால இங்க மிஸ் ஆகுது. ஓகே, ஏன் என்ன ப்ராப்ளம்னா இங்க ஆல்ரெடி எக்ஸ்ன்றதை இங்க கொடுத்துருக்கோம். ஸோ அந்த எக்ஸை வந்து இங்க எடுத்துக்குது. ஏன்னா அந்த எக்ஸ்ல வந்து டூ டைப் வேரியபிள் கொடுத்துருக்கோம், டூ காலம்ஸ் கொடுத்துருக்கோம், கொடுத்துருக்கோம். இது ஒன்று இது ஒன்று, அதனால எக்ஸா கன்வெர்ட் பண்ணுது. இப்போ இதுக்கு இன்னும் இங்க பண்ணலாம். ரொம்ப சிம்பிளா பண்ணலாம். இதை எடுத்துக்கலாம்னா இதை எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன், எக்ஸ்ன்ற வேரியபிளுக்குள்ள இயர் கஸ்டமரை கொடுக்குறேன், கம்ப்ளீட்டடா கொடுக்குறேன். இன்டர்வுக்குள்ள டிஎஃப் சேல்ஸ் கொடுக்குறேன். இப்போ இதுக்கு லீனர் மாடலை பில்ட் பண்றேன். மாடல் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் கிளிக் பண்றேன். மாடல் ஃபிட்டுக்குள்ள எக்ஸ் ஒய் செலக்ட் பண்றேன். இப்போ நியூ கம்ப்ளீட்டட்னு ஒரு வேரியபிள் கிளிக் பண்றேன். அதுல என்பி அரேல ஒரு 2500 ஆர்டர் பிளேஸ் போட்டிருக்கேன். இப்போ நியூ சேல்ஸ் எவ்வளோ அப்படின்ட்டு நான் கேட்குறேன். மாடல் வேரியபிளை இதுக்குள்ள கால் பண்றேன். இப்போ print new sales is அதுன்னா நியூ. இப்போ எனக்கு 2500 ஆர்டர் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து 2 lakhs கிட்ட சேல்ஸ் நடக்கும் அப்படின்றத கொடுக்குது. ஸோ இல்லை எனக்கு நான் 200 ஆர்டர் தான் பண்றேன் அப்படின்னா எனக்கு 20,000 தான் கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக். ஓகேங்களா? இப்போ இதுக்கு நான் வந்து ஒரு விஷுவல் கிரியேட் பண்றேன். என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் பிஎல்டி ஸ்கேட்டர் பிளாட்னு ஒரு ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அந்த இதுவை கால் பண்றேன். இங்க எங்க அதிகமா நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 40,000 ரூபாய்க்குள்ள 250 ஆர்டருக்குள்ள இங்க சேல்ஸ் அதிகமா நடந்திருக்கு. அதே மாதிரி 60,000 ரூபாய் வரைக்கும் இங்க நடந்திருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி இதுக்கு நம்மளுக்கு கிளியரா புரியலன்னா பிஎல்டி ரிட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை போட்டா உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும். இதை நம்ம அப்ளாட் பண்ணி பார்க்கணும்னா பிஎல்டி பிளாட் ஓகேவா, எக்ஸ் தென் மாடல் மாடல் எக்ஸ் மாடல் ப்ரெடிக்ட் சம் இஷ்யூஸ் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு பார்ப்போம். ஸோ இது மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து திஸ் இஸ் ஃபார் பேசிக் லீனியர் ரிக்ரெஷன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.